வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோவாக போடணும்னு நினைக்கிறேன். பல சர்ச்சைகளில் உள்ளான திவாகர், அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் வாட்டர்மிலான் ஸ்டார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய இன்டர்வியூஸ்லாம் போய் அவர் ஃபேம் படுத்திட்டீங்க. அவர் இடையில ஒரு இன்டர்வியூ போயிருக்காரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். போன இடத்துல ஆக்டர் சூரியை ஒரு மாதிரி விமர்சிச்சிருக்காரு. அவர் மாதிரி நான் 1000-500க்குலாம் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா அப்படின்னு ஆக்டர் சூரியை விமர்சிச்சிருக்காரு. அதாவது அந்த ஆக்டர் சூரியை பற்றி இவர் பேசுறதுக்கு தகுதியே இல்லை, சரிங்களா? அவர் சினிமாவில் லைட்ஸ்லாம் எடுத்து லைட்ஸ் வேலை பார்த்து அதுக்கப்புறம் பெயிண்டர் ஆகி அதுக்கப்புறம் படிப்படியாக காமெடியன் ஆகி அவர் வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இடையில 3 படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் அவரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுக்கெலாம் காரணம் யாருன்னு கேட்டால் நீங்கள் தான். ஒரு திறமை இல்லாத ஒரு மனுஷனை நீங்கள் உயர்த்தி விட்டீங்க. திறமை இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு சேனல் நான் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு உணர்ச்சியாக அதில் நடிச்சிருப்பார். ரீக்ரேட் தான் பண்ணியிருப்பார், ஆனால் அது பார்க்கறதுக்கு மெய் சிலுக்கும். அந்த மாதிரி ஒரு நடிப்பை ஒருத்தர் கொடுத்துருந்தார். அவர் சேனல் பேரை நான் கொடுக்குறேன். நான் அவர் சேனல் பேர் நான் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், கடைசியில் பார்த்துக்கலாம். அதான் ஒரு மனுஷனுடைய உழைப்பை ரொம்பவும் தப்பாக பேசியிருக்காரு. அது ஒரு சர்ச்சை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இடையில இப்போது ஒரு இன்டர்வியூவில் எடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூவில் ஆங்கருக்கும் இவருக்கும் சண்டை நடந்திருக்கு. அது என்னன்றது என்ன இஷ்யூன்றது எனக்கு தெளிவாக தெரியல. ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறதுனே தெரியலங்க எனக்கு. அதாவது எத்தனையோ திறமையாளிகள் இருக்காங்க வெளியே, அவங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏக்கத்தை நம்ம மதிக்கிறது இல்லை தான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ திறமை வெளியே இருக்காங்களே, அவங்களாம் நீங்கள் வளர்த்துடலாமே. அவங்களுக்குலாம் நீங்கள் அவார்டு கொடுக்கலாம், இன்டர்வியூ எடுக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளோ இவர் இல்லாமல் இன்னும் 2-3 லூஸுங்க வேறு இருக்குங்க. நானும் ட்ரெண்ட் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி, நானும் திவாகருக்கு போட்டியாக வருவேன் அப்படின்றதுக்காக 2-3 லூஸுங்க வேறு இருக்குங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவங்க நடிக்கிற அந்த ஆக்டிங்கில் என்ன அப்படி இருக்குது, நடிப்புனா எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு நடிப்புனா எப்படின்றது தெரியாத அளவுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு வருதுங்க சில பைத்தியங்க. இவர் இல்லாமல் இன்னொரு 4-5 பைத்தியங்க இருக்குங்க. அந்த பைத்தியம் தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. அப்புறம் இது இப்போ நியூஸ் நினைக்கிறேன். இப்போது கருப்பு சூர்யா சாரோடைய கருப்பு ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அதில் வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லரை காட்டியிருந்தாங்க சூர்யா அவர்கள். அந்த அவர் படத்தில் நடித்ததை அவருக்கு ரீகைட் பண்ணியிருக்காரு. இவர் டாக்டர் திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை கேட்காம, எப்படி என் பர்மிஷன் இல்லாமல் என்னுடைய அந்த வாட்டர்மெலன் அந்த சாப்பிட்றத என்னோடய பர்மிஷன் இல்லாமல் இவர் எடுத்திருக்கிறாரு. எப்படி இவர் அவர் இவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அதில் நடித்து அந்த சொல்லணுமா? அதுவே ரொம்ப தப்பு. ஏன்னா இவரே ரீக்ரேட் தான் பண்ணியிருக்காரு. அதுவே அதுவும் கேவலமாக பண்ணியிருக்காரு, பார்க்க முடியாத அளவுக்கு. ஸோ இவர் அவர் சொல்கிறார், சூர்யா அவர்கள் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் இவர் இந்த மாதிரி வாட்டர்மெலன் சாப்பிட்ருக்காரு, இந்த சீனை எதுக்காக வச்சிங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து போயிட்டுருக்கு.